இந்த 3 விஷயத்துக்காக திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரணும். அது என்ன அப்படின்னா, முதல் விஷயம், புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமா தமிழ்நாட்டில் குலக்கல்வியும் மும்மொழி கொள்கையும் திணிக்க பார்த்த பாஜக அரசை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க. அதனால பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம இருக்குது. உன் பணம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய மாநிலத்தில் குலக்கல்விக் கொள்கையை நான் ஒருபோதும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒத்துக்கவே முடியாது. அதே மாதிரி இங்க இருமொழி கொள்கை தான், அண்ணா சொன்ன இருமொழி கொள்கை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்களே திமுக. அதுக்காகவே திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரணும். ரெண்டாவது, திருப்பரங்குன்றம் இஷ்யூ. மிகப்பெரிய சமூக கலவரத்தை ஒரு நீதிமன்ற உத்தரவின் மூலமா பாஜக நடைமுறைப்படுத்துறதுக்கு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு அரசு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து செயல்பட்டு அந்த கலவரத்தை தடுத்து இருக்காங்க அப்படின்னா, இப்படியான ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அந்த பாஜக மாதிரியான கலவரக்காரர்களை எப்படி அணுகணும்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அரசு திரும்பவும் ஆட்சிக்கு வரணும். மூணாவது விஷயம், அந்த டீலிமிட்டேஷன். மகளிருக்கான 33% இடஒதுக்கீடை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்புற தோற்றத்தின் மூலமா தமிழ்நாட்டினுடைய பவரை சென்ட்ரலில் குறைக்கிறதுக்கான எடுக்கப்பட்ட முயற்சி இருக்குல்ல, அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய பவரையும் சென்ட்ரலில் குறைக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சியை மிக அழகா தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிச்ச தமிழ்நாடு அரசு, திமுக அரசு திரும்பவும் ஆட்சிக்கு வரணும்.